ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து செம்பருத்தி டீ வந்து பண்ண போறோம். இந்த செம்பருத்தி பூவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து இதை வந்து அப்படியே பறிச்சு உடனே வந்து சாப்பிடுவாங்க. அப்படி வந்து ராவா வந்து சாப்பிடக்கூடாது, லோ ப்ரெஷர் ஆயிரும். இந்த செம்பருத்தி பூவை வந்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி அதை தலைக்கு தேய்ச்சாங்க அப்படின்னா வந்து தலைமுடி நல்லா வந்து அடர்த்தியா நல்லா கருங்கருன்னு நல்லா வளரும். அதே மாதிரி இந்த பூவை வந்து ஷாம்பு மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நரமுடியே வராது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த செம்பருத்தி பூ வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதை வச்சு நம்ம ஒரு டீ தான் ரெடி பண்ண போறோம். இந்த டீ வந்து ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது. இதை வந்து பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க வந்து இதை அதிகமாக எடுத்துக்கலாம். அது போக சிஸ்டம் முன்னாடி வந்து அதிகமாக ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து இந்த டீயை எடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும். இதை வந்து டெய்லி வந்து ரெகுலராக வந்து எடுக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டீ வந்து எப்படி பண்ணது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு இதில் வந்து இந்த மகரந்தையும் தேவையில்லை, இந்த கிரீன் கலரில் இருக்க இந்த காம்பும் தேவையில்லை, நமக்கு இந்த இதழ் மட்டும்தான் தேவை. ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கணும், இந்த இதழை மட்டும் வந்து எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி ஒரு 5 பூ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த இதில் மட்டும் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்தாச்சு, நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டீ ரெடி பண்ணிடலாம். டீக்கு வந்து நான் இந்த செம்புக்கு ஒரு செம்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுறேன். இதோட 2 ஏலக்காய் தட்டிட்டு வந்து போட்டுக்கலாம். ஏலக்காய் லைட்டாக தட்டி இருக்கு, போட்டுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பூவை போட்டுக்கலாம். நல்லா பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இங்க பாருங்க, பூவோட கலர் அப்படியே தண்ணியில இறங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி வந்து நம்ம தண்ணியை மட்டும் எடுத்துப்போம். இங்கே பாருங்க, செம்பருத்தி டீ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து வயலட் கலரில் இருக்குது. இதோட வந்து நம்ம ஒரு 1/2 லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனை ஆட் பண்ணோம்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்க, ரெட் கலரில் மாறும். இங்கே பாருங்க, தெரியுதா? வயலட் கலரில் இருந்தது ரெட் கலரில் மாறிடுச்சு. லெமன்ல வந்து ஆசிட் அமிலம் இருக்கிறதுனால வந்து அது கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம். உங்களுக்கு வந்து சுகர் வேணும் அப்படின்னா சீனி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்க தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். என்ன உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரையும் இல்லை அப்படின்னா வந்து 2 கல்லுப்பு போட்டு கூட வந்து நம்ம இதை குடிச்சுக்கலாம். இதோட வந்து நீங்க ஐஸ் கியூப் போட்டு ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா கூட வந்து ஐஸ் கியூப் போட்டு கூட வந்து குடிச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் வந்து. ஆனா வந்து நம்ம செம்பருத்தி பூவை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு எடுக்கணும். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பல சுகரோ சால்ட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். இது வந்து வெயிட் லாஸ் கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ ஒல்லியா இருக்கிறவங்க வந்து இதை வந்து கண்டிப்பா குடிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ரெகுலரா எடுக்கக்கூடாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு வந்து நீங்க வந்து சொல்லுங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.